வைப்ராஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன அப்படின்னா, நேற்று உங்களுக்கு தெரியும், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவியேற்றார். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் பதவி ஏற்ற உடனே அவர் பண்ண முதல் கையெழுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 200 யூனிட் இலவச மின்சாரம், இதுக்கு தான் அவரோட முதல் கையெழுத்து இருந்தது. ஸோ மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி. ஸோ இதில் சில நிபந்தனைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னவென்று அந்த கவர்மெண்ட்டோட ஆர்டர், விஜய் அவர்கள் கையெழுத்து போட்ட அந்த ஜிஓ கவர்மெண்ட்டோட ஆர்டரை பார்த்தா தான் தெரியும், கண்டிப்பான முறையில் அதுக்கு தெரிய வரும். ஸோ அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ நிபந்தனைகள் முக்கியமானது தான். அதாவது நிபந்தனைகள் வைத்தால் தான் அந்த இலவசங்கள் கட்டுப்படுத்தப்படும். ஸோ தளபதி அவர்கள் சொன்னது போல், தேர்தல் வாக்குறுதியை சொன்னது போல் முதல் கையெழுத்தாக வீடுந்தோறும் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்பதை அமல்படுத்திட்டார். ஸோ இதை சில எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்கிறாங்க. அதை நம்ம கண்டுக்க வேணாம். எதிர்க்கட்சிகள் எப்போதுமே விமர்சனம் செய்யும். ஸோ அது ஆரோக்கியமான விமர்சனமாக இருந்தால் நல்லது. அதை உண்மையை திரித்து பேசுவது என்பது எதிர்க்கட்சிகளோட ஒரு பாரம்பரிய ட்ரெண்டு. அதாவது கடந்த முறை ஆளுங்கட்சியாக இருந்த தற்போது எதிர்க்கட்சியாக மாறியுள்ள அந்த கட்சியினர் தான் இந்த மாதிரியான விஷமங்களை பரப்புகிறார்கள். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலடியாக தாவேக்காவோட ஐடி விங் சிறப்பாக செயல்படுது. ஸோ விஜயோட ஒவ்வொரு அசைவுகளையும் ஒவ்வொரு செயல்களையும் தாவேக்காவினர் மிக அழகாகவும் எளிதாகவும் பொதுமக்களே கொண்டு சேர்க்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு புறம் இருக்கட்டும். ஸோ ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்று தளபதி விஜய் அவர்கள் அந்த சட்டமன்றத்தில் பதவி ஏற்கிறாரு, எம்எல்ஏவாக பதவி ஏற்கிறாரு. ஏற்கும்போது அவர் கூட அனைத்து எம்எல்ஏக்களும் பதவி ஏற்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட அனைவரும் பதவி ஏற்கிறாங்க. ஸோ இந்த நிகழ்வு நடந்து முடிந்த உடனேயே விஜய் அவர்கள் நேராக ஒருத்தர் வீட்டுக்கு போய் ஒருத்தர் முக்கியமான ஒரு விஐபியை சந்திக்கிறார். ஸோ இதுதான் அந்த விஐபி யார் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை போய் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறார். இதுதான். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்குனீங்க அப்படின்னா, அதாவது தமிழக வெற்றி கழகம் கடந்து வந்த பாதையை பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒரே எதிரி நீயா நானா, அதாவது டிவிகேவா டிஎம்கேவா அப்படின்னு சொல்லி தன்னோட தேர்தல் பயணத்தை ஆரம்பித்து தற்போது முதல்வர் அரியணையில் அமர்ந்த தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெற்ற பிறகு, முதல்வர் அரியணையில் ஏறி அமர்ந்த பிறகு ஒரு முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்களை சந்திப்பது என்பது ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு கர்டிசி மீட்டிங் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு அரசியல் நாகரிகமாக தான் கருதுகிறோம். அது உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தான் பதவியேற்று அன்றே எதிர்க்கட்சி தலைவரான அப்பா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் தளபதி விஜய் அவர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுள்ளதுன்னு சொல்லலாம். ஸோ இவரை மட்டும் சந்தித்தது இல்லாமல் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி சாராக இருக்கட்டும், அடுத்த நாம் தமிழர் கட்சி சீமான், அப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர் வைகோ அவர்கள்லாம் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகத்தை முழுக்க 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 தாக்கி தான் அவங்க அரசியல் செஞ்சாங்க. கடந்த தேர்தலை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய ஒரு விஷமான செய்திகளையும் ஒரு விமர்சனங்களையும் முன்வைத்தே, குறிப்பாக அந்த சாட்டை துரைமுருகன் அப்படின்னு ஒருத்தவர் அவங்களோட சின்னத்தை ஏளனம் செய்து, அந்த விசில் சின்னத்தை மடக்கு ஊதி அப்படின்ற ஒரு விசில் சின்ன, அந்த அழகான தமிழ் பெயரை ஒரு தவறான உச்சரிக்கும் வகையில் ஏளனம் செய்து பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் எடுபடலைன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 8% இருந்த நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா மிகவும் குறைந்து 4.1% குறைந்து விட்டதுன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அவங்க யாரை எதிர்த்தாங்க?
தமிழக வெற்றி கழகத்தை. ஸோ இப்போ யார் வெற்றி பெற்றாங்க? தமிழக வெற்றி கழகம். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் அவர்களை பற்றிய விமர்சனங்களை இவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அவர் நீங்களாம் எங்கள் களத்திலேயே கிடையாது அப்படின்ற மாதிரி பாஸ் ஓவர் பண்ணிட்டு போயிட்டாரு. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் அவர்களும் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தளபதி விஜய் அவர்கள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நாகரிகம். இதை நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கூட பார்க்கலாம். அதாவது தான் வெற்றி பெற்ற பிறகு எதிரிகளை வந்து எதிர்கட்சிகளை வந்து முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய அரசியல் கட்சியெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்துவது அல்லது அவங்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்காமல் விடுவது போன்ற செயல் எக்கச்சக்கமாக தமிழக வரலாற்றில் தமிழக சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. அது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அதே போல தான். ஆனால் விஜய் அவர்கள் வந்து அந்த விஷயத்தை எல்லாம் கடந்து ஒருபடி மேலாக தான் பதவியேற்ற அன்றே முன்னாள் முதல்வர் உட்பட பிற கட்சி தலைவர்களையும் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றது என்பது ஒரு வரவேற்கக்கூடிய ஒன்று. இதை வந்து பிற விமர்சகர்கள், பிற கட்சி தலைவர்கள் வந்து ஒரு வரவேற்பாக தான் பார்க்குறாங்க இல்லையா? ஸோ நாம் வந்து இந்த தமிழக வெற்றி கழகத்தும் தலைவர் விஜய் அவர்கள் சொன்னது போல் அவர்களோட நீங்கள் அந்த தேர்தல், அதாவது அவர் பதவி பிரமாணம் செய்யும்போது அவர் பேசின அந்த வார்த்தைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே தமிழக மக்கள் வந்து இனி வரப்போகும் காலங்களில் ஒரு அமைதியான ஒரு சூழலில் வாழ போகிறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா போதைப் பொருளுக்கென்று தனியாக தடுப்பு பிரிவு, தனியாக தடுப்பு காவல் நிலையங்கள், சிங்கப்பெண் திட்டம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் வந்து கையெழுத்திட்டு அதை வந்து செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னு சொல்லலாம். ஸோ தமிழக வெற்றி கழகம் இனி வரும் காலங்களில் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று ஒரு மாபெரும் கட்சியாக வளர்வதில் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எதிர்க்கட்சிகள் ஒரு புறம் அவருடைய செயல்பாடுகளை ஏளனம் செய்தாலும் அதை பற்றி அவர் கண்டுகொள்ளாமல் தன்னுடைய மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கி தளபதி விஜய் அவர்கள் பயணம் செஞ்சு கொண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ உதாரணமாக நீங்கள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட வலைதளங்களில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது நடிகர் விஜய் அப்படின்ற மாதிரி அவரோட நடிகர் விஜயோட அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டை டேக் பண்ணி செஞ்சுருக்காரு. முதல்வர் விஜய்க்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதை டேக் பண்ணாமல் நடிகர் விஜய் என்று டேக் செய்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயல் செஞ்சுருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்கள் பெற்ற வெற்றி எதிர்க்கட்சியினர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையாலும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த மாபெரும் வெற்றியானது இனி வரும் காலங்களில் மக்களுக்கு தேவையான அனைத்து பணிகளும் செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளையும், பெண்களின் பாதுகாப்புகளையும், அடிப்படை வசதிகளும் செய்து கொடுத்து தமிழகத்தின் நிரந்தர முதல்வராக அவர் வலம் வருவார் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.